நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் சிறைச்சாலை அதிகாரிகள் எப்படி கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்தார்கள்? அவர்கள் எவ்வாறு உள்ளே நுழைந்து இந்த கொலைகார கும்பல்களிடம் மாட்டிக்கொண்டார்கள்? இருப்பினும் இந்த சிறைச்சாலை கைதிகளுக்குள் ஒரு சிலர் இந்த போலீஸ் அதிகாரிகளை எப்படி காப்பாற்றுவதற்கெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதேவேளை சில சிறை கைதிகளை காப்பாற்றுவதற்காக இந்த போலீஸ் அதிகாரிகள் முயன்ற பொழுது அவர்கள் ஏனைய கொடூர சிறை கைதிகளால் எப்படி தாக்கப்பட்டார்கள்? இவ்வாறு இந்த கலவரத்தில் இந்த சிறைக்குள்ளே என்னென்னவெல்லாம் இடம்பெற்றது என்கின்ற துல்லியமான தகவல்கள் இப்பொழுதுதான் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன. விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த கலவரத்தின் போது இடம்பெற்ற நிலைமைகள் மற்றும் சம்பவங்கள் குறித்து இப்பொழுது முக்கியமான தகவல்களை பாதுகாப்பு தரப்பினர் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். மோதலில் ஈடுபட்ட இந்த சிறை கைதிகள் சில அதிகாரிகளினுடைய தலைகள் மீது பாரிய கற்களால் தாக்கி அந்த தலைகளை நசுக்கி அவர்களை கொலை செய்திருப்பதாக பயங்கரமான தகவலை சிறைச்சாலை செய்திகள் இப்பொழுது தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு பிரிவினரினுடைய இந்த தகவல்களின்படி இந்த மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணி அளவில் ஆரம்பித்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்ற குழுவினர் அது குறித்த தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மோதலை கடுவெல்லேகம சுரேஷ் என்கின்ற ஒரு முக்கிய குற்றவாளி தான் முன்னின்று வழி நடத்தியிருக்கிறார். இதன் போது கொடூரமாக தாக்கப்பட்ட வர்ணகுல சூரிய நிலங்க துல்ஷான் என்கின்ற 29 வயது மதிக்கத்தக்க ஒரு கைதி மற்றும் கணேவத்த ஆராய்ச்சி லாகே கயான் சம்பத் என்கின்ற 31 வயதான இன்னும் ஒரு கைதி, இந்த 2 கைதிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் சிறை அதிகாரிகளுக்கு ஒற்றர்களாக செயற்பட்டிருக்கிறார்கள். அதாவது உள்ளே இருக்கின்ற இந்த குற்ற தீர்ப்பு விதிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பான அவர்களுடைய சட்டவிரோத சிறைச்சாலை நடவடிக்கைகள் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்குபவர்களாக இவர்கள் செயற்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. பின்னர் பாதுகாப்பு பிரிவினர், இந்த இவர்களுடைய உயிரிழப்பை அடுத்து பாதுகாப்பு பிரிவினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து கைதிகளை அந்த வார்டுகளுக்குள் அடைத்திருக்கிறார்கள், விடுதிகளுக்குள் அடைத்திருக்கிறார்கள். அந்த இடைவெளியில் கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்திருக்கிறார்கள். அடைத்ததன் பிறகு ஒரு அமைதி நிலை ஏற்பட்ட பொழுது அங்குதான் இந்த அலட்சியம் என்பது நிலவியிருக்கின்றது. அதனை சாதகமாக எடுத்துக்கொண்ட சிறை கைதிகள் வைத்தியசாலையை உடைத்திருக்கிறார்கள். ஏன் உடைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் அனைவரும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஏதோ ஒரு போதைப் பொருளை அந்தந்த குறிப்பிட்ட டைமுக்கு எடுத்தே ஆகணும், இல்லாட்டி அவர்களுக்கு அந்த விசர் பிடிச்ச மாதிரி வந்துடும். ஆகவே வைத்தியசாலைக்குள் ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கும், அதாவது மருந்து பொருட்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணினா அது போதை தான். அதற்காக அந்த வைத்தியசாலையை அவர்கள் உடைக்கிறார்கள். அந்த வைத்தியசாலைக்குள் நுழைந்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகள் அனைத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதுதான் நான் ஏற்கனவே கூறிய அந்த காரணம். மனநல நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகள் ஒரு அளவை விட அதிக அளவில் உட்கொண்டால் அது போதையாக மாறும். இதன் காரணமாக அவர்கள் அதனை தேடி எடுத்திருக்கிறார்கள். நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை சிறை கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்ட போது அவர்கள் அனைவரையும் ஒன்றாக அழைத்திருக்கிறார்கள். இந்த சந்தேக நபர்களாக விளக்கமறியலில் இருப்பவர்கள் மற்றும் இந்த குற்றம் சுமத்தப்பட்டு குற்ற தீர்ப்பளிக்கப்பட்ட நீதிமன்றத்தால் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கைதிகளையும் ஒரேடியாக அழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட போதுதான் இந்த சுரேஷ் என்பவரினுடைய தரப்பை சேர்ந்த ஒருவர் இந்த தகவல் வழங்கிய கைதிகளில் ஒருவரை கன்னத்திலே அறைந்திருக்கிறார். இதுதான் அந்த கொடூரமான 2வது நாள் தாக்குதல்களுக்கு வித்திட்ட ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் ஒன்று சேர்ந்து அந்த நபரை சூழ்ந்து கொண்டு, அந்த ஒற்றர் தரப்பு நபரை சூழ்ந்து கொண்டு கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். உடனடியாக 2 சிறை அதிகாரிகள் துணிகரமாக அந்த கைதிகளை காப்பாற்றி சிறைச்சாலையிலே காணப்படுகின்ற விகாரை பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது தாக்குதல் நடத்திய கைதிகள் அதிகாரிகள் மீது கற்களால் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் 2 தரப்பு கைதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் மூண்டிருக்கிறது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக ஜெயிலர் அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதாவது பல்லன்சேன சிறைச்சாலையினுடைய புதிய பிரதம ஜெயிலர்
இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். உடனே அவர் மீதும் கைதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பின்னர் முதலில் தாக்கப்பட்ட கைதியை அழைத்து சென்ற 2 அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை காப்பாற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவரை வெளியேறும் வழியில் இழுத்து சென்ற போது அங்கே ஒரு கைதி முள்கம்பி சுற்றிய ஒரு கொடூரமான ஆயுதத்தை கொண்டு வந்து தாக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி பயனற்று போயிருக்கிறது. இதற்கிடையில் சில சிறை கைதிகள் அந்த போலீஸ் அதிகாரிகளை பார்த்து, சார் இங்கே வராதீங்க சார், இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, அங்கால போங்கன்னு சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். சிறை அதிகாரிகளோடு நட்பாக இருந்த கைதிகள் அந்த அதிகாரிகளை அந்த இடத்தில் இருந்து அகற்ற முயன்றார்கள். ஆனால் மற்றொரு கைதிகள் குழு அதற்கிடையில் வந்து அவர்களையும் அந்த காப்பாற்ற முயன்ற கைதிகளையும் தாக்கியிருக்கிறது. அதற்கு பிறகு சிறைச்சாலையின் விரைவு அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்த போது கைதிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். சில அதிகாரிகளின் தலைகளில் பெரிய கற்களை போட்டு தாக்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சிறைச்சாலையின் பாதுகாப்பு அறை மற்றும் ஆயுத களஞ்சிய அறையை உடைத்த கைதிகள் அங்கிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் T56 ரக துப்பாக்கி ஒன்றையும் கைப்பற்றி அதிகாரிகள் மீதும் எதிர்த்தரப்பு கைதிகள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். பின்னர் இந்த 2 துப்பாக்கிகளும் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றன. கைதிகள் சிறைச்சாலையினுடைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அத்தியட்சகரின் உத்தியோகபூர்வ அறையின் கழிவறையை கூட அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சேத விவரங்கள் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு கைதி நேற்று காலை உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 27ஆக உயர்ந்திருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 1033 கைதிகள் இப்பொழுது இடம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி அனுராதபுரம், பூசா, மகர, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அங்குணகொல பெலச மற்றும் போகம்பரை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இவர்கள் மாற்றி விடப்பட்டிருக்கிறார்கள். மோதலை வழிநடத்திய அந்த முக்கிய நபர் கடுவெல்லேகம சுரேஷ் பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இதேவேளை இவ்வாறு இன்னும் ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட இந்த கைதிகளில் ஒருவர் சடுதியான சுகையினம் காரணமாக இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசேட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று காலை நீர்கொழும்பு சிறைச்சாலை சூழலில் அமைதியான நிலைமை காணப்பட்டாலும் கைதிகளின் விவரங்களை அறிய அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு அருகில் கூடியதனால் பதற்றமான சூழ்நிலை அங்கே உருவாகியிருந்தது. இடமாற்றப்பட்ட கைதிகள் மற்றும் வைத்தியசாலையில் உள்ளவர்களினுடைய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் நேற்று காலை ஆரம்பமாகியிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. CID அதிகாரிகள் நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முதற்கட்ட விவரங்களை சமர்ப்பித்து சாட்சியாளர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டு நேற்றைய தினம் சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை கண்காணித்திருந்தார். இவற்றுக்கு மேலதிகமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக அதன் ஆணையாளர் நிமால்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் காலத்திற்கு காலம் இவ்வாறான சிறை கலவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எங்களுக்கு தெரிந்து முதலாவது 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம். அதை பற்றி கதைப்பதற்கு எதுவுமே இல்லை. இன்று வரை நீதி கிடைக்காத ஒரு கலவரம். அதற்கு அடுத்தது 2020ஆம் ஆண்டு கலவரம் இடம்பெற்றிருந்தது. அதே போல 2012ஆம் ஆண்டு ஒரு சிறையில் கலவரம் இடம்பெற்றிருந்தது. தண்ணி கேட்டதற்காக சிறை கைதிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. 2020 மகர சிறைச்சாலையில் இந்த கலவரம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதே போல் 2012ஆம் ஆண்டு இதே வெலிக்கடை 83ஆம் ஆண்டு நடந்த அதே வெலிக்கடை சிறைச்சாலையில் இன்னும் ஒரு கலவரம் நடந்திருந்தது. இதிலும் பல கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 2020 மகரவில் கொரோனா காலப்பகுதிகளுக்குள் அந்த சிறை கைதிகள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படியான சிறை கலவரங்கள் அப்பொழுதும் கூறப்பட்டது 11,000 சிறை கைதிகளை மாத்திரமே கொள்ளக்கூடிய சிறைகளுக்குள் மேலதிகமான சிறை கைதிகளை அடைத்து அவர்களை
சிறிய இடங்களுக்குள் அதிகளவானோரை அடைத்துத்தான் இவ்வாறான கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன என்று அப்பொழுதும் கூறப்பட்டது. அதற்கு பிறகும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் புதிய சிறைச்சாலையை கட்டுவதற்கு ஆலோசித்து வருகிறது. அதுபோல இங்கிருக்கின்ற சிறை கைதிகளின் எண்ணிக்கையை குறைத்து அதற்கான மாற்று வழிகளை ஏற்படுத்துவதற்கும் குற்றவாளிகளை வீட்டுக்காவலிலே வைத்திருப்பதற்கும் கூட இப்பொழுது ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன. புதிய விசாரணை குழுக்கள், ஆலோசனை குழுக்கள் என்பன, ஆணைக்குழுக்கள் என்பன இதற்காக விசேடமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றன. பார்க்கலாம் இந்த சிறை கலவரங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது என்பதனை. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.